ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம 34 இன்ச்சஸில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு கீழே நம்ம பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். கீழே அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு ஹைட் 14 இன்ச்சு நான் வைக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் 3 இன்ச்சஸ், ஷோல்டர் 2.5 இன்ச்சஸ். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் 7 இன்ச் இறக்கம் வைக்கிறேன். மேலே நெக்குக்கு வச்ச அதே 3 இன்ச்சை மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டு யூ நெக் நான் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆம்கோல் மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் ஷோல்டர்லேருந்து ரெடி அளவுலேருந்து 13 இன்ச் வச்சு 13.5 இன்ச்சில் கீழேருந்து 8 இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷோல்டருக்கு வைக்கிற அதே அளவை நம்ம ஸ்லீவ்க்கு வச்சுக்கலாம். நம்ம ஷோல்டருக்கு 3, 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச் வந்தது. அந்த 6 இன்ச் கூட நீங்கள் ஆம்கோலுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது 34 இன்ச்சஸ் ப்ளவுஸ். அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணும்போது நமக்கு 17 வரும். அது கூட 2 இன்ச்சு கூட்டிக்கணும். கூட்டும் போது நம்மளுக்கு 19 நம்ம பேக்கை ரெண்டாக மடித்து போட்டிருக்கனால 19 ரெண்டாக டிவைட் பண்ணும்போது 9.5 வருது. அதான் இந்த ப்ளவுஸோட செஸ்ட் அளவு. நான் அதை 9.5 மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்காக 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி நான் ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஆம்கோலுக்கு ஆம்கோல் ரவுண்டு 16 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 8 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது. வேஸ்ட் அளவு 30. அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 7.5 வருது. நான் 7.5 மார்க் பண்ணி பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். பேக் டாட் நம்ம சென்டர் கண்டுபிடிச்சி அதில் நான் 4 இன்ச்சு ஹைட்டும் 1 இன்ச்சு லென்த்தும் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். இது ஒரு கிராஸ் ப்ளவுஸ், கிராஸ் பீஸு. ஸோ நான் பேக்கை நான் கிராஸில் போட்டிருக்கேன். ஃபுல் கிராஸில் போட்டு நான் அப்படியே பேக்கோட அளவுகளை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் சைடோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த சைடு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லா அளவுகளையும் நான் ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு நான் வைக்கிறேன். இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். ஆம்கோலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள் வளைவுக்காக நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா உள்ளே தள்ளி மார்க் பண்ணி அதை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம பாக்ஸ் போட்டு யூ ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஹூக் பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற அளவை விட நம்ம பேக்கில் நமக்கு ஆப்போசிட் சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சதுனால ஹூக் பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் அளவு மார்க் பண்ணி கிராஸோட ஹைட்டு 13 இன்ச். 13 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம்.
ஹூக் பட்டி சைடு 2 இன்ச்சு, ஆப்போசிட்டில் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட் வந்து இது நம்ம ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் டாட் மார்க் பண்ணுறேன். மெயின் டாட் வந்து 2 இன்ச்சு லென்த், 2.5 இன்ச்சு லென்த்து. ஸோ 1.25 நான் மார்க் பண்ணி ஹைட்டு வந்து 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். அந்த மெயின் டாட்டோட மேலே 1.25 இன்ச் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஹூக் பட்டி சைடு வர டாட் வந்து அதுக்கு நேராக நான் வைக்கிறேன். அது 2.25 வச்சு லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச் நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் டாட் வந்து 4 இன்ச்சு ஹைட்டும் 3/4 இன்ச்சு நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம டாட் மார்க் பண்ணிட்டோம். மெயின் டாட் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் ஃபிட்டிங் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி மார்க் பண்ணணும். அதுக்கு நான் பட்டியோட கீழே பிடிச்ச டாட் அளவை லெஸ் பண்ணி மற்ற இருக்கிற கிளாத்தை நான் மார்க் பண்ணுறேன். 9.5 வருது. ஹைட்டு பார்க்குறேன் 3 இன்ச்சு 3 இன்ச்சு. சென்டரில் மட்டும் 2.5 வருது. நான் ஈவன் பண்ணிக்கிறேன் முதல். பட்டியோட லென்த் வந்து 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி மூன்றரை இன்ச் வந்தது. கீழே ஒரு 1/2 இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக சேர்த்து நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். டாட் பாயிண்ட் 3 இன்ச்சில் ஆரம்பிக்குது, அதை நான் மார்க் பண்ணுறேன். கீழே தையலுக்காக 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் நான் 4 இன்ச்சு நான் வைக்கிறேன். சென்டரில் 3 இன்ச்சை நான் மார்க் பண்ணி அதில் 2 வந்தது நம்ம 3 வைக்கிறேன், தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து. இப்போ எல்லா அளவுகளையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவ் வந்து நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம். மிட்பான் தெரியறதுக்காக, சென்டர் தெரியறதுக்காக நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.